ஊழல் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் ஜாமீனில் விடுதலையானார். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் பீகார் முன்னாள் முதல்வர் லாலு பிரசாத் யாதவுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி ராஞ்சி சிபிஐ நீதிமன்றம் கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி தீர்ப்பளித்தது. ராஞ்சி பிர்சா முண்டா சிறையில் அடைக்கப்பட்ட லாலு பிரசாத் யாதவ் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் கடந்த வெள்ளியன்று லாலுவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. ஜாமீனுக்கான சட்ட நடைமுறைகளை பூர்த்தி செய்து கொடுத்ததை அடுத்து திங்களன்று பகலில் சிறையிலிருந்து விடுதலையான லாலு பிரசாத் சிறைவாசலில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். மதவாத சக்திகளை எதிர்த்து போரிட தான் தயாராகிவிட்டதாகவும் மதவாத சக்திகள் ஆட்சியில் அமர அனுமதிக்க மாட்டேன் என்றும் நரேந்திர மோடியை மறைமுகமாக சாடினார். கால்நடை தீவன ஊழல் வழக்கில் தன் மீது சிபிஐ பொய் வழக்கு புனைந்திருப்பதாக கூறிய லாலு நீதித்துறையின் மீது தனக்கு இப்போதும் நம்பிக்கை இருப்பதாக கூறினார். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் மட்டத்தில் ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்படும் லோக்பால் மசோதா குறித்த கேள்விக்கு நீதிமன்றங்களின் அதிகாரத்தை பாழடிக்கும் சட்டம் அது என்று சாடினார். அதன் பிறகு தொண்டர்கள் புடைசூழ வாகனத்தில் புறப்பட்டார்.